கோடீஸ்வரன் வீட்டு பையனுக்கு எல்லாம் என்கிட்ட இல்ல மாப்பிள. இதோ பாரு, நீ கோட்டு போட்டு அழகா இருப்பேன். இங்க பாரு, நான் கோட்டுக்குள்ள மாட்ட மாதிரியே இருக்கேன். அதெல்லாம் உன்னோட காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல மாப்பிள. இதோ பாரு, நான் சொல்றது நிஜம். உன் அத்தை ஃபேமிலி கிட்ட நடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது மாப்பிள. ஊர்க்காரங்க கிட்ட பேசும்போது கை கால்லாம் நடுக்குது. முதல்ல நீ கான்பிடென்ட் ஆயிரு. உண்மையிலேயே உனக்கு டவுட் இருந்தா எப்படி ஒரு வேலையை சரியா செய்ய முடியும்? நீ கோடீஸ்வரன் தான், அத மைண்ட்ல செட் பண்ணிக்க போதும். பாத்தியா இது ஏன் நீ எவ்வளவு பிரமாதமா சொல்ற? உனக்கு இதெல்லாம் பிறவியிலேயே இருக்கு மாப்பிள. எனக்கு இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது, பயமா இருக்கு மாப்பிள. இத இந்த அளவுடைய முடிச்சுக்கலாமா? அது எப்படி முடியும்? முடிச்சுக்க முடியாது. யாக பூஜை முடிகிற வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும். அதே நேரத்துல சில பல அடிகள் விழதான் செய்யும். அதுக்கெல்லாம் உன் உடம்ப தயார் பண்ணி வச்சுக்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டா எல்லாத்தையும் சமாளிக்கணும்பா. மாப்பிள என்ன மாப்பிள இவர் இப்படி சொல்றாரு? என் உடம்ப பாத்தியா? அடி முதல்ல தாங்குற உடம்பா மாப்பிள இது? கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பலி கொடுத்துறாத மாப்பிள. டேய், அப்படிலாம் எதுவும் ஆகாதுடா. நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருக்கணுமே. நீ கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கணும். புரியுதா? யாராவது எதனா கேட்டாங்கன்னா எதுவும் பேசாம சமாளிக்க பாரு. அது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி வணக்கம் தம்பி. இந்த ஊர் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. மூடுன இந்த கோயில் மறுபடியும் திறக்குமான்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து திறந்து எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க தம்பி. இன்னைக்கு யாக பூஜை நடக்க போகுது. 21 நாள்ல கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. இனி நம்ம ஊரு செல்வ செழிப்பா இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி. என்ன நம்ம டிரைவர் கிட்ட ஊர்க்காரங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவனே இந்த ஊருக்கு புதுசு. இவன் கிட்ட போய் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க? இவனுக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணும் புரியலையே. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க வர்றோம் தம்பி. வரோம். கிராமத்துக்கு வந்தா நம்ம பாரம்பரியமான வேட்டு சட்டையை போடுறதே தனி சுகம்தான். நல்லா இருக்கா? ஆமா, கோட் சூட் எல்லாம் போட்டா பயங்கர வெக்கையா இருக்கும். இந்த மாதிரி வேட்டு சட்டை போட்டாதான் நல்லா காத்து ஃப்ரீயா போகும். என்ன இவனும் வேஷ்டி சட்டையில இருக்கிறான்? அப்ப ஊர் ஜனங்க இவனதான் பாத்துட்டு போனாங்களா? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. நம்மள போட்டு குழப்பம் எடுத்துட்டு இருக்கானுங்க. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? ஆக்சுவலா மாப்ள சந்திரா கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாளா? ஆமா மாமா, நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. அதே வேட்டி சட்டைக்கு மாத்திட்டோம். ஆமா, சட்டு டிசிஷன் எடுத்து அதை உடனே செஞ்சு முடிக்கிறதுல என் சகையை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எப்படி சகல உன்னால மட்டும் இவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்க முடியுது? ஹவுஸ் இட் பாசிபிள்? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. நம்ம சமாளிக்கணும்ல. ஓ, இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றது, வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்தி கண்கட்டி வித்த காட்டுறது, இதுக்குள்ள ஏதாவது கோட்ஸ் இருக்கா? ஆனா என்ன மாப்பிள, சரியான மங்குடி மாப்பிளையா இருக்கீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அவரு சொன்னா நீங்க சின்ன பொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது சரி, நம்ம லெவல் அவ்வளவுதானா? நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்பா, நீ என்னப்பா முழிய திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன வேற என்னையா பண்ண சொல்ற? ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு. எப்படா இந்த கோவில் ஃபங்க்ஷன் முடியுன்ற மாதிரியே இருக்கு. எப்பா, பாட்டியோட பேர் நான் நடிக்கிறதுனா சும்மாவா? இன்னும் நீ நிறைய சோதனைகளை சந்திச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சும்மா இருக்கு மாப்பிள, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீங்க இன்னும் பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிஹிம் அவாமஹே கவிம் கவீனாம் பவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய ஷண்வன்னோதுபித்தேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ.
ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. அம்மா, ஊரே கூடி நிக்குது, இங்க யாராவது சகலைய தாத்தாவுடைய பேரன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நீ ஏன் மாப்பிள வீணா பயப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, தைரியமா இருக்கு. ஐயா, பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க பூஜை பண்ணா முகூர்த்த கால் நட்டுடலாம். சரிங்க சாமி, ஆரம்பிச்சிடலாம். சரி. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. இந்தாங்கோ, நவதானியத்தை எடுத்து குழியில போடுங்க. ஓம் பிரகிருத்தேர் மகா, ஓம் விக்ருத்தேர் மகா, ஓம் வித்யாயேர் மகா, ஓம் சர்வபோத ஹிதப்பிரதாயேர் மகா, ஓம் ஸ்ரத்தாயேர் மகா, ஓம் விபுத்தேர் மகா, ஓம் சுரப்தேர் மகா. இந்தாங்கோ, இந்த பாலையை ஊத்துங்க. ஓம் பரமாத்மிகாயேர் மகா, ஓம் வாச்சேர் மகா, ஓம் பத்மாலயாயேர் மகா, ஓம் பத்மாயே நமஹ.